உறவுகளில் இடைவெளி என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு கருத்து மோதல் அல்லது வாக்குவாதத்திற்கு பிறகு எண்ணங்களை ஒன்றிணைக்க அல்லது தனிப்பட்ட உணர்வுகளை தொடரவோ உறவில் தனித்துவத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க இடைவெளி உதவுகிறது. மேலும் துணையை மட்டுமே சார்ந்திருப்பதை தவிர்க்கவும் இது நமக்கு உதவுகிறது. சில சமயங்களில் புதிதாக திருமணமான தம்பதிகளுக்குள் சூடான வாக்குவாதம் ஏற்பட்டால் உருவாகும் இடைவெளி முற்றிலும் இயல்பானதாக இருக்கும்போது அதை ஆரோக்கியமான முறையில் தீங்கு விளைவிக்காத வகையில் எடுத்துக்கொள்வது முக்கியம். சிக்கல்கள் இன்றி எப்படி இடைவெளி எடுத்துக்கொள்வது, துணையின் தேவையை மதிப்பது என அறிந்து கொள்வோம். ஏற்றுக்கொள்ளுதல். உங்களது துணை தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்ள இடைவெளி கேட்கலாம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கென்று சிறிது அவகாசம் வேண்டும் என்ற அவர்களின் விருப்பத்தையும் மதிக்க வேண்டும். கேள்வி கேட்பது. அவர்கள் விரும்பும் நேரத்தையும் இடைவெளியை பற்றி நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அதனால் எந்த குழப்பமும் இல்லாமல் நமது எதிர்பார்ப்புகளை திட்டமிடலாம். இடைவெளியின் எண்ணம். ஒவ்வொரு நபருக்கும் இடைவெளி குறித்து கருத்து மாறுபடலாம். நாம் வைத்திருக்கும் இடைவெளி குறித்து யோசனை மற்றும் துணை கொண்டிருக்கும் யோசனை பற்றி விவாதிப்பது முக்கியம். இது உறவை பற்றி மேலும் தெளிவுபடுத்த உதவும். மரியாதை. உங்கள் துணைக்கு இடைவெளி தேவை என்று நாம் அறிந்தவுடன் அவர்களின் விருப்பங்களை மதிக்க வேண்டும் மற்றும் அதற்காக தொந்தரவு செய்ய முயற்சிக்க கூடாது. கவனித்துக் கொள்வது. துணை இடைவெளியை கேட்கும் நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களை செய்வதன் மூலம் நம்மை நாமே பிஸியாக வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். தொடர்பு. உங்கள் துணைக்கு இடைவெளி கொடுக்க ஒப்புக்கொண்டதற்கு பிறகு அவருடன் எந்தவிதமான தொடர்பையும் ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். உரையாடல். சில நேரங்களில் உங்களது துணை இடைவெளி கேட்கும் போது சமாளிப்பது கடினமாக இருக்கும். இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் உரையாடல்களை திட்டமிட வேண்டும். அங்கு இடைவெளி பற்றிய யோசனை, அவற்றின் தேவை மற்றும் அது ஏன் நம்மை தொந்தரவு செய்கிறது. இந்த கேள்விகளுக்கு தீர்வு காண நாம் கற்றுக்கொள்ளும் போது நமக்கு குழப்பம் குறையும். மேலும் மன அமைதியும் ஏற்படும்.